அவள் வந்து ரொம்ப சீன் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு சிந்துரி வந்து பிரியங்காவையும், அதே மாதிரி பிரியங்கா வந்து வெக்கையை வந்து இந்த பைத்தியக்கார நாய்க்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வார்த்தையை யூஸ் பண்ணியும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பல பஞ்சாயத்துக்கள் வந்து நடந்தது. ஸோ செகண்ட் லவோட 17th எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறத குயிக்காக வந்து பார்த்துருவோம். ஸோ 16th எபிசோடு எண்டில் வந்து பார்த்துருப்பீங்க, சிந்துரிக்கும் பிரியங்காக்கும் இடையில வந்து ஒரு சண்டை வெடிச்சிருக்கும். அதுக்கான மெயினான காரணம் சிந்துரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, ஏன் இந்த லவ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஏன் லவ்வாக மாறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ பிரியங்காவும் வந்து வெக்கேவை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வெக்கேவும் சிந்துரி ஃப்ரெண்டாக இருக்காங்கல்ல, ஸோ அதாவது அந்த ஒரு விஷயத்தினால அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இப்போது கண்டினியூ ஆகுது. அப்போது வந்து சிந்துரி வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி வந்து நான் ஜார் கொடுத்துருக்கேன், அதனால தான் நான் திரும்பவும் வந்து வெக்கேக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் வந்து ஸ்டூபிட் மாதிரி நேற்று எனக்கு வந்து வெக்கே மேலே ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டூபிட் மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும், எமோஷனலாக இந்த மாதிரிலாம் கேம் எனக்கு விளையாட தெரியாது அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பிரியங்காவும் வந்து ரெக்ஸ் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இன்றைக்கி வந்து உண்மை வந்துடுச்சு இல்லை, உள்ளே வந்து இந்த மாதிரி லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் பழகிட்டு இருந்திருக்காங்க. வெக்கேக்கு வந்து என்னை பிடிக்கும் அப்படின்னா வந்து எனக்காக நின்றுருக்கணும்ல, எனக்காக அவன் பேசவே மாட்டேங்கிறான். எப்போ பார்த்தாலும் சிந்துருக்கிட்ட வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரை பேசிட்டு நைட் ஆனால் என்கிட்ட வந்து பேசுகிறது எனக்கு ஒன்றும் புரியல, நான் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து நிவேதிதா அவங்கக்கிட்ட வந்து பிரியங்கா வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து எனக்கு வெக்கேவை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நிவேதிதா கீழே சிந்துரி இவங்க எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது சிந்துரி வந்து சொல்கிறாங்க, எங்ககிட்ட அவன் வந்து ஃபீலிங்ஸே வந்து இல்லைன்னு சொல்கிறா, வெக்கே வந்து டைம் கொடுக்கலன்னு சொல்கிறா, ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வெக்கே கிட்ட டைம் கொடுக்கலன்னு சொன்னால் அது எனக்கு ஒன்றுமே வந்து புரியல. ஸோ வெக்கே வந்து பிடிக்கும் அப்படின்னா வந்து பிடிக்கும்னு சொல்கிறதுக்குள்ள என்ன கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு ஆதங்கத்தோட சிந்துரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்து எதுவும் சொல்லாமல் இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பிரியங்கா வந்துடுறாங்க. பிரியங்கா வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தரப்பில் நிவேதிதா கிட்ட பேசின விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா சிந்துரிக்கும் பிரியங்காக்கும் இன்னும் அந்த ஒரு சண்டை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போகுது. சிந்துரி வந்து செமையாக மேனிப்புலேட் பண்ணுறீங்க பிரியங்கா அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து ஒரு சில பேர் வந்து ட்ராமா பண்ணுறீங்கள, அந்த மாதிரி ட்ராமாலாம் வந்து நான் பண்ணலை அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் சிந்துரி வந்து அதை யார் சொல்கிறா பாரு ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அ வாவ் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப வாவ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல பிரியங்கா ட்ரிகர் ஆகிட்டு ஷட் அப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மூவ் ஆன் பண்ணி போகிறாங்க. அதுக்கப்புறம் மோனிஷா பிரியங்கா வந்து பேசுகிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன். இந்த வெக்கே வந்து எப்பயுமே வந்து நீ நோட் பண்ணினா உனக்காக வந்து பேசவே மாட்டான், வாய் திறக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க கோவப்பட்டு அந்த பைத்தியக்கார நாய்க்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது, அங்கே உட்காந்துட்டு என்ன போதுன்னே வந்து அவனுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வார்த்தையை விட்டு வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சிந்துரி அண்ட் வெக்கே இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது சிந்துரி வந்து எமோஷன் ஆகி அழுது, நான் வந்து அவள் ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அவளுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணேன்னு இப்போ எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி எமோஷனாகி அழுகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பிரியங்காவும் பிராவும் வந்து பேசுகிறாங்க. அப்போ அதில் வந்து ஒரு ட்விஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இப்போ இன்னும் கூட தான் வந்து பிடிக்கும், நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி கோவமாக வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு போகிறாங்க. உடனே பிராவுக்கு ஷாக்கு, பிளாட் ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிரியங்கா நிவேதிதா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் போகுது. அங்கே உட்காந்துட்டு என்ன தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கல்ல, நானே தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்காக அவன் நின்றுருக்கணும்ல வைக்க, அதை வந்து அந்த இடத்துல வந்து அவன் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஆதங்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சா, ஹேண்ட்கஃப் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வந்து இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 24 hours வந்து ஹேண்ட்கஃப் மாட்டிக்கிட்டு இருக்கணும். ஸோ ஆர்ஜே ப்ராவோ வந்து சிந்துரி கூட வந்து டேட் போனாங்களே, ஸோ அதனால் அவங்க கூட. அதுக்கப்புறம் வீணா ரெக்ஸ் இவங்க ரெண்டு பேரும். ஸோ அதுக்கப்புறம் வீணாவும் ரெக்ஸும் வந்து அவங்க பேசும்போது வந்து என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ ஃபீல் பண்ணதே இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த 15 நாளில் நான் ஏன் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, உடனே வீணை வந்து இங்கே வேறு நீ ஒரே நாளில் ஓவராக திங்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து ரெக்ஸுக்கு வந்து சொல்ல, இல்லை உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு விஷயம் வந்து போகுது. அதுக்கப்புறம் தினேஷ் வந்து ரெக்ஸ் கிட்ட வந்து யார் செட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வீணா கூட தான் வந்து செட் ஆகிற மாதிரி இருக்குது, இப்போ எனக்கு வீணா மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு மாதிரி எமோஷனலாக வந்து போகுது. ஸோ ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே க்ளோஸாக இருந்தாங்க, இப்போ இன்னொருத்தர் உள்ளே வந்து அது வந்து ஒரு மாதிரி உடையிற மாதிரி வந்து போகுது. பட் அவங்க ரெண்டு பேரும் கான்ஃபிடென்ஸாக தான் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெக்கே பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு கான்வர்சேஷன் போகுது. என்ன பிரேக்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரியங்கா வந்து வா எனக்கு ஹக் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து இல்லை சாரி நான் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டேன், நீ வந்து மெச்சூர்டாக வந்து அந்த ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டாக ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவுக்கு வந்து ஹர்ட் ஆகிடுது. என்ன அப்படின்னா, நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா,
என்கிட்ட சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிந்தூரி கிட்ட நீ சார்ட் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே பிரியங்காவுக்கு அந்த இடத்துல ட்ரிகர் ஆகி இதுக்கு மேலே நீ எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண ஒரு மூமெண்ட்டு தான் அது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ரொம்ப அழுது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் வெக்கே ஒரு பக்கம் வந்து அவர் அழுதுட்டு சிந்தூரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, வெளியில் தான் எதுவும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி நான் இங்கே ஜென்யூனாக ட்ரை பண்ணுறதுக்காக தான் வந்து வந்தேன், பட் ஆனால் இங்கேயும் வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து விக்கே வந்து ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிந்தூரி வந்து கன்சோல் பண்ணிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிச்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதிகா வராங்க. டான்ஸ் டாஸ்க் வந்து நடக்குது. ஸோ அதில் வந்து பிரியங்கா வந்து ஃபர்ஸ்ட்டு பிரியங்கா அண்ட் வெக்கே இவங்க 2 பேரும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா டான்ஸ் ஆட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல். அதுக்கப்புறம் ஆர்ஜே பிரபு, சிந்துரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், மோனிஷா, அபித், நிவேதிதா இவங்க 3 பேர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நேஹா, தேஜஸ் இவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ், தினேஷ், வீணா, ரெக்ஸ் இவங்க 3 பேரும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரியங்காவும் வெக்கேவும் வந்து அது அவங்க ஆடினதெல்லாம் பார்த்து ஒத்துக்கிட்டு அவங்க ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபைனலாக ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபைனலாக வின் பண்ணதே வந்து பிரியங்கா, வெக்கே இவங்க 2 பேரும் தான் வந்து வின் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் பல ட்ராமாக்கள் வந்து நடந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ஹைலைட்டான ஒரு மூமெண்ட்ஸ் அப்பப்போ வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் லவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.